பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பழத்தெல்லாம் வந்து சாப்பிட்டு, இந்த கொட்டைய மட்டும் தனியா வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதில குழம்பு இல்லைனா வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இதில நிறைய நியூட்ரிஷன்ஸும் வந்து இருக்குது. இன்றைக்கி அதை வச்சு ஒரு மட்டன் சுக்கா மாதிரி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு கொட்டையை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனைலாம் வந்து போகட்டும். இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் அந்த கொட்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த கொட்டை பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கும்போது குழஞ்சிடக்கூடாது. ஒரு பாதி வேக்காட்டில் மட்டும் வந்து எடுத்துடணும். இப்போ இதையே நம்ம வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் வந்து தண்ணி ஊற்றி இதையும் வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா ஸ்டைலில் வந்து பலாக்கொட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.